ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 22 மாசி மாத சஷ்டி. முருகன் பகவானின் மிக விசேஷமான ஒரு நாளாக நாளைய நாளானது கொண்டாடப்படும். இந்த சஷ்டி நாளில் முருகனை மனதார நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கஷ்டங்கள் கடல் போல இருந்தாலும் அது நம்மளை விட்டு விலகிவிடும். நீங்க முடியாத துர்தோஷங்கள் அனைத்தும் கரைந்துவிடும். தலையெழுத்து நமக்கு அப்படியே மாறிவிடும். வாழ்க்கை தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகும். எனவே இந்த ஒரு நாளில் முருகப்பெருமானை நீங்கள் இப்படி வழிபடணும். அதுவும் இந்த மாசி மதத்தில் வரக்கூடிய சஷ்டி நாளோட ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? மாசி மதத்தில் வரக்கூடிய சஷ்டி என்றாலே சுவாமி முருகனின் அருள் நேரடியாக பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படும். பகவானின் சக்தி உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம், தீராத பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு நாள், நோய் துன்பம் ராகு கேதுவின் தோஷங்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த சஷ்டி விரதம் நாளில் உங்களுடைய மனதில் இருந்த பழைய கவலைகள் எல்லாமே எரிந்து விலகிவிடும். வேலை தொழில் வருமானத்தில் புதிய வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். தனியாக போராடி கொண்டிருந்த சக்திகளை மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். குடும்ப தகராறு உறவு தகராறை சரி செய்யக்கூடிய நல்ல ஒரு நாள். அதற்காகத்தான் இந்த சஷ்டி விரத நாளானது கொண்டாடப்படுகிறது. இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து என்ன செய்தாலும் அதில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியானது உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட நாளை சக்தி வாய்ந்த ஒரு நாளில் காலையில் நீங்கள் எழுந்து கொள்ள வேண்டும். அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து கொள்ள வேண்டும். காலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் எழுந்து கொண்டால் மிக சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும். முகம் கழுவுவதற்கு முன்பு உங்களுடைய மனதில் கூற வேண்டும், ஸ்ரீ வேலாயுத சுவாமியே, இன்று உங்களுடைய பாதத்தில் என் மனத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு கூறிவிட்டு காலையில் கண் விழித்தவுடன் இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் கூறிவிட்டு இந்த ஒரு நாளை மட்டும் நீங்கள் தொடங்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். குளித்து சுத்தமான ஆடைகள் நீங்கள் தயார் செய்தால் மட்டும் போதுமானது. வெள்ளை அல்லது மஞ்சள் நிற ஆடை முருகனுக்கு மிகவும் ஒரு பிரியமானதாக கருதப்படும். வழிபாடு தொடங்குவதற்கு முன்பு 3 தடவை ஆழ்ந்த மூச்சை இழுத்து உங்களுடைய மனதை நீங்கள் அமைதிப்படுத்திக் கொள்வது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு செயலாக உங்களுக்குள் கருதப்படும். முருகன் கோவிலுக்கு கொண்டு செல்ல வேண்டிய சில பொருட்கள். நாளை சஷ்டிக்காக கோவிலில் கொண்டு செல்ல வேண்டிய சில முக்கியமான பொருட்களானது இருக்குது. இந்த பொருட்களை நம்ம கொண்டு போகும் பொழுது முருகப்பெருமான் மிகவும் சந்தோஷம் அடைவார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் முருகன் கோவிலுக்கு சென்றாலும் அப்பொழுது இந்த முருகப்பெருமானின் பொருட்களை கோவிலில் எப்படியாவது சேர்த்து விடுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வரும். முதலாவதாக சிவப்பு நிற மலர், இல்லை அப்படின்னா செம்பருத்தி நிற மலர். இந்த செம்பருத்தியவோ சிவப்பு நிற மலரையோ இந்த 2 மலர்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் முருகன் கோவிலில் சமர்ப்பிக்க வேண்டும். முருகனுக்கு மிகவும் ஒரு பிரியமான ஒரு மலராக இந்த ஒரு மலரானது கருதப்படும். இது காயங்கள் துன்பங்கள் அனைத்தையுமே களைத்துவிடும். உங்களிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவதாக பழம், குறிப்பாக வாழைப்பழம். வாழைப்பழம் அப்படிங்கிறது, இந்த வாழைப்பழத்தை நீங்கள் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு கொண்டு செல்லும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக பெருகும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடியாத சில விஷயங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மூன்றாவதாக அருகம்புல். சஷ்டி விரதத்துக்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இந்த அருகம்புல்லானது கருதப்படும். இதனை கொண்டு போனாலும் முருகப்பெருமான் மிகவும் சந்தோஷமடைவார். நான்காவதாக திருநீர், முருகனின் திருநீர். இது தன்னம்பிக்கை, அதனுடன் பாதுகாப்பு, இந்த இரண்டையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே திருநீரையும் நீங்கள் கொண்டு செல்லுங்க. கொண்டு முருகன் கோவிலுக்கு கொண்டு செல்லும் பொழுது இந்த தன்னம்பிக்கையையும் பாதுகாப்பையும் உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே ஏற்படுத்தும். ஐந்தாவதாக எலுமிச்சை. 2 அல்லது 6 எண்ணிக்கை, இல்லைனா 21 எண்ணிக்கையில் எலுமிச்சை மாலை போல கூட நீங்கள் தயார் செய்து அதை கொண்டு போய் நீங்கள் முருகப்பெருமானின் களத்தில் கூட போட்டு விடலாம். அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. இதை நீங்கள் செய்யும் பொழுது கெட்ட சக்திகள் கெட்ட எதிரிகள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கிவிடும். அடுத்ததாக 6ஆவதாக கவிரி நீர் இல்லைனா கங்கை தண்ணீர். காவேரி தண்ணீரோ இல்லைனா கங்கை தண்ணீரோ உங்களுடைய வீட்டில் கிடைத்தது அப்படின்னா அந்த ஒரு நீரை கூட நீங்கள் கோவிலுக்கு கொண்டு செல்லலாம். இதை கொண்டு செல்லும் பொழுது அர்ச்சனை செய்கின்ற இடத்தில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கோடான கோடி நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் முழுமையாக தீர்ந்துவிடும். அந்த அளவுக்கு சக்தியானது கிடைக்கும். அடுத்ததாக ஓமயம், வேலுடைய மரக்கட்டை அல்லது தூபம் ஆன்மீக அதிர்வை உங்களுக்கு அதிகப்படுத்தும். எனவே இந்த பொருட்களை எல்லாம் நாளைய நாளில் எப்படியாவது நீங்கள் முருகன் கோவிலில் இதில் ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்கள் முருகன் கோவிலில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் கோவிலில் எப்படி நீங்கள் முருகனை வழிபடணும் தெரியுமா? கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் எப்போதும் வலது காலை வைத்து நிற்க வேண்டும். மனதிற்குள் சரவண பவா என்று சொல்லிக்கொண்டு கோவிலில் நீங்கள் உள்ளே நுழைய வேண்டும்.
கோவிலில் செல்லும் வரிசை. முதலில் துவார பலகை. கோவிலோட வாசல் இருக்கல்லவா, அந்த வாசலை பார்த்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். கோவிலுக்குள் செல்வதற்கு முன்பாகவே நீங்கள் முருகப்பெருமானை பார்த்து நமஸ்காரம் செய்துவிட்டு தான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். பிறகு வலது பக்கம் வழியாக நீங்கள் முருகப்பெருமானை சுற்றி வரலாம். முருகனின் சன்னதிக்கு செல்லுகின்ற போது உங்களுடைய மனதை முழுவதுமாக அவரிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். உங்களுடைய மனதிற்குள் ஏதாவது குறைகளோ ஏதாவது பிரச்சனைகளோ மற்றவங்களை உங்களுடைய வீட்டை பற்றி எதையோ உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைக்கவே கூடாது. முருகப்பெருமானை நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு முருகன் மட்டுமே உங்களுடைய கற்பனை முழுவதும் இருக்க வேண்டும். அப்படி அவருடைய சன்னதிக்கு செல்லும் பொழுது நீங்கள் வைத்து விடுங்கள். அவ்வளவு நன்மைகளானது நிச்சயமாக ஏற்படும். அதன் பின்பு சன்னதியில் முருகப்பெருமானுக்கு முன்பு நின்று கொண்டு உங்களுடைய 2 கைகளையும் உயர்த்தி வேல்வேல் முருகா என்று கூறி வழிபட வேண்டும். உங்களுடைய கண்களில் நீர் வந்தால் அது கவலைகள் வெளியில் வருவதற்கான ஒரு அர்த்தமாக இருக்கும். முருகனின் திருமேனி, வேல், சேவல் 3ம் பார்த்து நமஸ்காரம் செய்யுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். இந்த சஷ்டி நாளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம். முதலாவதாக அருகம்புல் பரிகாரம். அருகம்புல்லை முருகனின் வேலின் முனியில் அந்த முனையில் நீங்கள் அல்லது அவரின் சன்னதியில் வைத்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும். அப்படி சன்னதியில் வைத்து இதனை 3 முறைகள் நீங்கள் கூற வேண்டும். என் வீட்டில் இருந்த அனைத்து கெட்ட அதிர்வுகளும் நீங்க வேண்டும் அப்படின்னு இதனை வைத்து 3 முறைகள் நீங்கள் கூறி வழிபடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள் எதுவாக இருந்தாலும் அது உடனே நீங்கிவிடும். இரண்டாவதாக எலுமிச்சை பரிகாரம். 2 அல்லது 6 எலுமிச்சைகளை வேலின் முன்பு வைத்துக் கொள்ளுங்கள். வேல் இந்த துன்பங்களை எதிர்த்து விடட்டும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் வேண்டிக் கொள்ளுங்கள். இது எலுமிச்சை பழத்தை வைத்து உங்களுடைய மனதிற்குள் கூற வேண்டிய ஒரு பரிகாரமாக இருக்கும். மூன்றாவதாக திருநீர் பரிகாரம். கோவிலில் தரப்படக்கூடிய திருநீற்றை நெற்றி, அதனுடன் மார்பு, அதனுடன் 2 தோள்களில் தடவி கொள்ளுங்கள். இது சக்கர தூசணத்தை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கர தூசணத்தை முழுமையாக நீக்கிவிடும். நான்காவதாக வேல். இந்த வேலோட ஜெப மந்திரம் இருக்கல்லவா, அதனை நீங்கள் 108 முறைகள் கூறணும். ஓம் ஸ்ரீ சரவண பவா அப்படின்னு கூறிய இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூறுங்கள். இதனுடைய அதிர்வு தலையெழுத்தை முழுமையாக மாற்றி அமைக்கும். எனவே இதையெல்லாம் நீங்கள் நாளை கோவிலுக்குள் சென்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் கோவிலில் செய்ய வேண்டிய ஒரு விரிவான வழிபாடு படிப்படியாக நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா, முதலாவதாக மலரை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். இரண்டாவதாக கற்பூர தீபாராதனையை நீங்கள் காட்ட வேண்டும். அடுத்ததாக துவாரங்களை சுற்றி நடந்து 3 முறை பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான்காவதாக மந்திர ஜெபம். ஓம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாய சுப்பிரமணியாய சுவாமியே சரணம் அப்படின்னு கூறிய இந்த ஒரு மந்திரத்தை கூறி வழிபடலாம். ஐந்தாவதாக பல நைவேத்தியம் வைத்து நீங்கள் கும்பிட வேண்டும். அடுத்ததாக கும்பிடும்போது கற்பனை செய்ய வேண்டும், முருகன் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களை வேலால் வெட்டி கொண்டு போகிறார் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக நடக்கும். இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? ராகு கேதுவோட தோஷம் முழுமையாக குறையும். சாபம், பித்திர தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்பத்தில் அமைதியானது பெருகும். பண வசதி உங்களுக்குள்ளே திறக்கும். தடைப்பட்ட வேலைகளானது தொடரும். மன அழுத்தம் குறைந்துவிடும். எதிரிகள் விலகுவார்கள். உங்களுடைய உடலில் சுறுசுறுப்பு, மனதில் ஒரு துணிச்சல், இந்த 2ம் கிடைக்கும். திருமண தடைகளானது குறைந்துவிடும். முருகன் என்பது வேலின் வடிவம். வேல் என்பது பாதுகாப்பின் வடிவம். அந்த பாதுகாப்பு நாளை உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறது. எனவே நாளை நாளில் நீங்கள் இதனை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளைய சஷ்டி விரதம் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி, நிம்மதி, புதிய பாதை, புதிய அதிர்ஷ்டம், புதிய வாழ்க்கை கொடுப்பதற்கான ஒரு நாளாக இருக்கும். எனவே இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.